بسم الله الرحمن الرحيم اللهم رب اشرح لي صدري. அடுத்து ஹதுஃபு ஷரத் ஜவாப்ல போறதுக்கு முன்னாடி இப்ப ஹதுஃப் ஷரத் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. ஷரத் ஜவாபோட ஜெனரல் ரூல் என்ன? எதுக்கு ஜஸ்ம் செய்யும்? எதுக்கு ஜஸ்ம் செய்யும்? முதாரிக்குன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு ஜஸ்ம் செய்யணும்? ஷரத்துக்கும் ஜஸ்ம் செய்யும், ஜவாபுக்கும் ஜஸ்ம் செய்யும், ரெண்டுக்குமே செய்யும். இது செய்யாது. ஜஸ்ம் செய்யாது. 4 லாம் செய்யாது. என்ன 4 லாம்? லவ்மா கிடையாது. லவ், லவ்லா, குல்லமா, லம்மா. இதை செய்யாது. அப்புறம் எப்ப ஃபா வரும்? ஜவாப் ஷர்த்தாக்க முடியலாட்டி அங்க இந்த இடத்துல ஃபா வரும். எதை ஷர்த்தா வைக்க முடியாது? ஜுமத்துல இஸ்மியா வைக்க முடியாது. அம்ரு நஹி வைக்க முடியாது. இன்ன லன்ன கத்து சீன் சோஃப இதெல்லாம் வைக்க முடியாது இல்லையா? ஓகே. வாவு ஃபா வந்தா எப்படி? ம் ஷர்த்தா வாவு வந்துச்சுன்னா நசவை எப்படி செய்யும்? செய்யும். Okay. ஜவாப்ல வாவு ஃபாவா வந்தா லம்மா வரும், இஸ்தினா புது ஜும்லா. ஓகே. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஷர்த்தும் கசமும் ஒரே வயசுல வந்து ஜவாப் எப்படி வரும்? லாமன் ஒன்று செட்டில் எவ்வளோ இருக்கு? உள்ள வச்சுக்கலாம்னா ஜஸ்மும் வைக்கலாம், லாம் கொடுத்து நுனை சக்கிலாம் வைக்கலாம். ஓகேவா? ஆனா வந்து முத்தகபர்னு ஆயிரும். இதுதான் படிச்சுட்டு இருந்தோம். அதுல இப்போ ஷர்த்தையோ அல்லது அதே ஹதுஃப் பண்ணா எப்படி? தஜன்னபல் மிஸாஹ இல்லா தஸ்குத ஹைபத்திக் தயில் ஹிசாம வ இல்லா எனல்க ஷர்ரஹும். கேலி பண்றதை விட்டு ஒதுங்கிற இல்லா தஸ்குத ஹைபத்திக் உன்னோட இது மாறிடும், விழுந்துரும் ஸ்டேட்டஸ். ஓகே. சண்டையை விட்டு இல்லாட்டி கெட்டதுதான் உனக்கு வரும். ஜுர்னி வைலா அலைக். ஜுர்னி வந்து என்ன விசிட் பண்ண, இல்லாட்டி நான் உன்னை இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தண்டம் என் வளம் முன்னாடி வருதோ நீ என்னது, நீ அநியம் செஞ்சா வருத்தப்படுவ. அந்த ஜிபானும் இன் கரப்ட பொய் சொன்னா நீ கோல. அந்த இன் குல்த ஹக்க சுஜா, நீ உண்மையை சொன்னா நீ வீரன். என்ன புரியுது உங்களுக்கு? என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலயும் அம்பது வருது. ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் அம்பது வருது. சரி, இல்ல அது டெலிட் பண்ணது ஷர்த்தையா ஜவாபையா?
எல்லாம் தலபா தான் இருக்கு, ஜவாபா தான் வருது. இங்க சீன் வருது, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காயிதாவால புரிஞ்சுக்க முடியும். எதுசா யுஹதஃப ஃபாலு ஷர்த்தி பாத இன் முதகமா லா நாஃபியா. இன் முதகமாவனாலேயோ லா நாஃபியாக்கு அப்புறமோ ஷர்த்தை டெலீட் பண்றது ஜாயிஸ். எஜிபோ யுஹதஃபல் ஜவாபு இன் சபகாஹு முக்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி அவல் ஃபாலு ஷர்த். இல்ல ஃபால் மாலி இருந்துச்சுன்னா இல்ல உள்ளதான் பார்க்கணும். புரியுது? அது இன்ட்ரெஸ்ட்ல தான் இல்ல, அது புரியுது. இது புரியுதா? எப்போ முன்னாடி ஒரு மாலி வந்தாங்க அவங்க, எஜிபோ யுஹதஃபல் ஜவாபு இன் சபகாஹு அவித்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி. முன்னாடி வந்து ஜவாபுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, அல்லது ஜவாபு சொல்லக்கூடிய முன்னாடி வந்தா கானல் ஃபேலு ஷர்த்து மாவியர், அல்லது ஃபேலு ஷர்த்து மாலியா இருந்துச்சுன்னா ஜவாபு டெலிட் பண்றது வாஜிப்னா அது கொஞ்சம் இருக்குது. அது தண்ணி பார்க்க போறேன். சரி பாருங்க. அலாமத்துக்குள்ள இல்லா லைச கலிமத்தை அதாத்து விஸ்லேஷனா, அது மேல சொல்றீங்க இல்ல எதுவுமே என்ன என்ன கிடையாது. லைசத் குல்லுதாலி அதாத்து அதாத்து விஸ்லேஷனா கிடையாது. அது என்னது? வலாக்கின்னா ஹக்கீகத்து தல்லஃபு கலிமத்தின் இன் ஷர்த்தியா வல்லா நாஃபியா. அது இல்லா சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதான் அது வந்து ஊலா ஃபிசானியா லாவி இல்லாம சேர்த்தா இதான் சால மிசால் இஸ்தமில் அல்ல ஜுமத்து ஷர். இதன் குல்லு மிசாலின் இஸ்தமில் ஜுமத்து ஷர். செஞ்சு ஒன்னா சேர்த்து இல்லான்னு சொன்னா எல்லாமே அது என்னதான் ஜுமத்து ஷர்த்தியா ஆயிரும். ஐன ஃபேலு ஷர் ஐன ஜவாப். அப்போ ஃபேலு ஷர்த் எங்க, ஜவாப் எங்கன்னு கேட்டா தம்மல் மிசாலில் அவ்வல் ஹுவ தஜன்னபல் மிசாஹ வைன் தஸ்குத் ஹைபத்து. தஜீத் அன்னல் மானா இல்லா தஜன்னபல் மிசாஹ தஸ்குத் ஹைபத்து. இங்க நீங்க என்னன்னா தஜீத் அன்னல் மானா இல்லா தஜித்தனி, இல்லா தஜித்தனின்னு அர்த்தம். நீ மிசாக விட்டு விலகவில்லை எனில் இல்லா இங்க வந்துருக்கு. தஸ்குத் ஹைபத்து அங்க அப்படிதான் வருது. فحذف فعل الشرط هو تتجنب وبقي جواب مثل ذلك. எப்படி தத்தஜன்னபில் மிசாகன்னு சொல்றாங்க இல்லையா, இல்ல தஸ்குத்த ஹைபத்திக்க. ஓகே, அதோடைய அர்த்தம் என்னன்னா இல்ல தஜன்னபில் மிசாக சில தத்து ஜன்னப் அப்படிங்கிற ஒருவேளை நீ விடலன்னா, சரி 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 இது எப்படி வரும்னா தத்த ஜன்னபில் மிசாக இல்லா, இந்த இல்லா இருக்குதுல்ல, இல்லாக்கு அப்புறம் தத்த ஜன்னபில் மிசாகன்ற இன்னொரு வார்த்தை அங்க டெலிட் ஆயிருக்கு. தஸ்குத் ஹைபத்திக்ன்றது வரும். இந்த வார்த்தை இல்ல. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஜன்னபில் மிசாக கேலி செய்யறத விட்டு இல்லா தஜ்தனி, ஒருவேளை நீ விலகலன்னா நம்ம சொல்றதுதான் சொல்றேன். ஒழுங்கா வந்துரு இல்லாட்டி அடி வாங்குவோம். பிள்ளைங்க அம்மா வச்சோம் ஒழுங்கா வந்துரு எழுதிரு இல்லாட்டி அவ்வளவுதான். அந்த இல்லாட்டின்றதுக்கு என்ன அர்த்தம்? எழுதலாட்டி அவ்வளவுதான் அடி வாங்குவேன் அப்படின்னு. அந்த எழுதலாட்டிங்கிறதுதான் டெலிட் ஆயிருக்குங்கிறாங்க. கேள்வி பண்றதை விட்டுரு இல்ல இல்லன்னா ஸ்டேட்டஸ் போயிடும். அப்ப என்னென்ன அர்த்தம் இருக்கு அந்த இடத்துல? இல்லாட்டினா நீ இல்லன்னா அப்படின்னா இல்ல தஜித்தனி தஸ்குத் ஹைபத்திக். ஏன்னா தஜித்தனிப்புன்ற வார்த்தை இந்த இடத்துல மிக்ஸ் ஆயிருக்கு நடுவுல. புரியுதா? அதுதான் இங்க சொல்றாங்க. சோ இல்ல அப்படி வந்துச்சுன்னா அது என்ன செய்யலாம்? இல்ல அப்படி வரணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணுமே. இது வந்தாதான் மெயினா அது அமுதா தான் இருக்கணும். சரி பார்ப்போம். وظيفة فعل شرطي تنتهي بقية مثل ذلك بقية هدف الشاعر حينما تكون أداة شرطي إن مدغمة على نافية. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. முன்னாடி ஒரு கட்டளைய ஒரு ஆர்டர் ஒன்று தொலைவை போட்டுட்டு தான் இதை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸ்டார்டிங்லேயே இல்லா போட்டு சொல்ல முடியாது. நடுவுல தான் வரும். வரணும்னா முன்னாடி அது வரணும். அது ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல, அது புரிஞ்சிருச்சு. முன்னுரையில ஜமாலி ஷர்த்தியா ஒரு அம்சில சாலிசா அல் அகீரா கடைசி முறை எக்ஸாம்பிள் தஜீத் தாவா ஷர்த்தா
جواب شرطها محذوفا جواب دليل تعرف إذا ضرب كل جملة منها وجدت أمرين أولها أنه قد تتقدم الجواب أو اختلف ما يدل عليه. விடுங்க எனக்கு காணும். அவ்வளவுமா கது தகத்தமல் ஜவாப் ஜவாப் முன்னாடி வந்திருக்கு எங்க சதந்தம் இல்லாமட்ட இந்த சதந்தம் நீ வருத்தப்படுவ அநியாயம் செஞ்சா இந்த ஜவாப் என்ன செய்வது முன்னாடி வந்துருச்சு. ஓகே அது புரியுது. ஜவாபா வித்தியாசமும் ஆயிடுள்ள அழகி அல்லது ஜவாபை குறிக்கிற ஒண்ணு பின்னாடி வர்றது சாணி அண்ணா ஃபேல சேர்த்து மாவி பின்னாடி வர்ற ஃபேல சேர்த்து வந்து மாவியா இருக்கு ஹாக்கதா யோகதஃபுல் ஜவாபு ஜமீ குல்லு ஷர்த்தியா அத்தது வாஃபீர ஃபியா ஷர்த்தானி மத்கூரான் يجيب يهدف الجواب إن سبقه واجتنبه ما يدل عليه. முன்னாடி என்ன சொல்றாங்க ஜவாப் முன்னாடி போயிருச்சு அது அந்த ஜபானும் அதோட சேர்ந்த ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து வந்துச்சு. இப்ப இன் கதத்தன்னு வருது இல்ல அதுக்கு பின்னாடி ஒண்ணும் வரலங்கிறவன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அதுதான். நீ ஜவாப் முன்னாடி போயிருச்சு நீ ஷர்த்து வருது ஷர்த்து மாலியா வருது அதுக்கப்புறம் என்ன வரல ஜவாப் வரல அப்படிங்கிறாங்க. இந்த முன்னாடி போறதை தான் அல்லது முகத்தம்னு சொல்லலாமே இது ஏன் இப்படி சொல்லணும். சரி ஃபைன் விட்டுருங்க நீங்க என்ன நினைச்சுக்கோங்க இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டே பாயிண்ட் தான் இதுக்கு. ஷர்த்தை டெலிட் பண்றதுக்கு இல்லா வரணும் ஜவாப் டெலிட் பண்ணி ஜவாப் முன்னாடி போயிருக்கணும் ஷர்த்து வந்து மாலியா இருக்கணும் அவ்வளவுதான். விட்டுருங்க இதுக்கு மேல போட்டுலாம் கோபப்படாது. ஜஸ்முல் முல்லாரி ஜவாபி தொலபி இந்த நெட்ல கொஸ்டின் கேட்கறதும் டைரக்ட் கொஸ்டின் மாதிரி கேட்க மாட்டாங்க கொஞ்சம் சுத்தி விட்டு தான் கேட்பாங்க. இதுதான் பிரச்சனை. லா துக்சர் இத்தாபா யக்சுர் அஸ்திகாவுக் லா துக்சர் இத்தாபா திட்டர் அதிகமா இது பண்ணாத தண்டனை கொடுக்காத பெக்சுர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாவா எக்சுர் எக்சுரு லா தஜியல் ஃபி உமூரிக்க தஸ்லம் தஸ்லம் நீ எல்லா சரி எஹ்தரிமின் நாசை எஹ்தரிமோக்க மக்களுக்கு உதவி செய் உனக்கு செய்வாங்க. எஹ்தரி மோனக்க எஹ்தரி மூக்க மோனக்க எஹ்புக்க மோனக்க ஓகே இருக்கட்டும். அதுக்கு மேல காய்தா பார்த்துட்டு வரும். கதீசன் உல்லாயிதா வாக்க ஜவாப் பண்ணி தொலைபு ஒரு தொலைபுக்குன்னா அம்ரு நஹீக்குன்னு அர்த்தம். தொலைபுனா என்ன அம்ரு நஹீர் தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு மூணு வரும் பெரிய இது புரிஞ்சுக்கோங்க. தொலைபா ஜவாபா இருந்துச்சுன்னு சொன்னா ஜஸ்மு வரும். ஜஸ்முகு ஹீனையில் பிஷர்த்தின் மஹதூஃபின் அந்த மஹதூஃப் பண்ணப்பட்ட ஷர்த்துக்கு தான் அது ஜஸ்மு வரும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் துக்சிரல் இதாப இன் கசர லா துக்சிர் இதாப அந்த ஹதுஃப் வந்து அதாவது நீ அதிகமா செய்யலன்னா எப்படி சொல்றது புரியுதா இங்க எப்படி ஜஸ்மோன்னு சொல்றாங்கன்னு இந்த இடத்துல ஹதுஃப் ஆயிருக்குங்கிறாங்க சேர்த்து அதே மாதிரி உள்ளே பாருங்களேன். فإذا تملت كل فاعل مسلم مرفوعا مرفوعا إذا جزم الإخراج شرطا محذوفا இதே ஷர்த்து மஹதூஃப் தான் அங்கேயும் இருக்கு. பின் துக்சிதா வெக்சூர் அஸ்லிகாவும் தக்தீரும் மிசாலி சானி அல் இல்லா அந்த இல்லான்னு இருக்குது இல்ல இல்லா துக்சிர் அப்படின்றது வரணும். அந்த இல்லா துக்சிர் இருக்குது இல்ல அந்த முன்னாடி சொன்ன அதே தான் இங்கேயும். சரியா சரி அடுத்து ஷர்த்துல் ஜஸ்மி பாத நஹி சிஹத்துல் மானா பிதக்தீர் துகுல் இது நம்ம உள்ளே படிச்சுட்டு வரோம். இந்த ஃபர்ஸ்ட் இது புரியுதா இங்க ஜஸ்மும் கொடுக்குறாங்க ரஃபவும் கொடுக்குறாங்கல்ல இந்த ஜவாப் வந்து இத தலபா வச்சு கொடுக்குறாங்க. தலபா வச்சு ஜவாப் பார்த்தோம்னா இங்க ஷர்த்து மஹதூஃபா இருக்குங்கிறாங்க. இல்லா துக்சீர்னு அர்த்தம். இல்லா துக்சீர் நீங்க ஒரு வேலை செய்யலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாவாங்க அப்படின்னு அர்த்தம். அதான் முன்னாடி படிச்சதுதான்.
فإذا ثبت أمثلة الثالثة الأولى حيث أراد طلب منها لا ناهية. அங்க லா நாஹியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூணுலையுமே லா நாஹியா இருக்கு. وَلَا يَصُحُّ لَكَ طَلَعٍ قَبْلَ லா. ஆஹ் இந்த லா நாஹியாக்கு முன்னாடி இன் வைக்கிறது கரெக்டா வரும், சூட்டபிள் ஆகும். இல்லா துக்சீர்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? بكل إنسان غير يفسد المعنى. இல்லா துக்சீர்னு வச்சாலும் என்ன செய்யாது, غير يفسد المعنى அர்த்தம் மாறாது. ஸோ எஸ்ஹு சூட் ஆகும், இன் வைக்கிறது செட் ஆகும். فإنه يستقيم أن تقول في المثال الأولى الأول إن تبصر الكتاب يبصر أصدقائه. ஒருவேளை இல்லா போட்டு சொன்னாங்கன்னா ஹாதா ஷர்த்து லா புத்த மின்ஹு ஜவாஸ். ஒருவேளை இப்படி சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல லா புத்த மின்ஹு ஜவாஸ் அங்க என்ன வரும், ஜஸ்மு தான் வரணும் நஹிக்கு அப்புறம். வாலா அல்லா யஜூஸல் ஜஸ்ம இன் குல்த லா துஸ்னில் மாரூஃப ஃபி கைரி அஹ்லிஹி தந்தம். இன்னும் லா துஸ்னில் தகுல இன் லா துஸ்னில். இங்க ஜஸ்மு இன்லா போட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா இங்க ஹைரா இருக்குன்னு சொன்னது, ஜஸ்மு வர்றது இதை வச்சு, லம்மா வர்றது தலப வச்சு. அப்படிதான், அவ்வளவுதான், ரொம்ப யோசிக்க வேணாம். வலா ஹதா லா யஜூஸ் ஜஸ்மு இன் குல்த. ஓகே, கடைசி 3 எக்ஸாம்பிள் பார்த்தா ஹைஸ்கு இன்ன தலப குல்லு மின்ஹா மதுலூன் அலா கைரி நஹி. நஹி அல்லாததை குறிக்குது எது? ஆமா, இங்க நஹி வரல, அம்ரு தான் வருது. சரி, வதத்த அன்னஹு யஸிஹு லக அன் தகுல இன்ன ஃபஅல மஃபூமன் மின் சியாக் வலக மா யுஃபீது தலவு கைரி யுஃப்ஸிதல் மஅனா. இன்னும் முன்னாடி சேர்த்து சொல்லலாம், அப்பயும் அர்த்தம் மாறாது. இப்ப நிச்சயமா தகவல மிசால ராஜி மசல எஹ்தரி மினாச எஹ்தரி மூக்க. இங்க வெறும் எஹ்தரி மினாசன்னு சொன்னாங்கல்ல, எஹ்தரி மினாச எஹ்தரி மூக்க அப்படின்னு சொல்லலாம், இன் போட்டு சொல்லலாம், அர்த்தம் மாறாது. ஓகே, அது புரியுது. ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அவ்வளவுதான். ஹாதா ஷர்த்து லா புத்த மின்ஹு ஜவாஸுல் ஜஸ்ம். அப்படி வந்தா அங்க ஜஸ்ம் தான் வரும். ஓகே, அது புரியுது. பாத கைர நஹி அன்வா வா அலா ஹாதா யஜூஸுல் ஜஸ்மு இன் குல்த சாயிதா ஹாக. இதே மாதிரி தாங்கிறாங்க. இது ரொம்ப சுத்தியது. ஜிஸ்முல் முலாரி இதா வகா ஜவாபன் லிதலபி ஜஸ்மு ஹீனஇன் பிஷர்த்தி மஹ்தூஃப். وشرط الجزم بعد النهي صحة المعنى بتقدير دخوله إن ولا. وشرطه بعد غير النهي من أنواع طلب صحة المعنى. இது ஒரே தான், ரெண்டே வர்றாங்க. ஆக்சுவலா இந்த இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஜஸ்மு கொடுக்கலாம் எப்பன்னா ஜவாபு தலபு. இங்க ஷர்த்தை பத்தியே இவங்க அந்த பாடம் வந்து ஷர்த்தை பத்தியே பேச வரல. தலபுனா என்னன்னு சொன்னேன், தலபுனா என்ன, அமர் நஹி தான். இங்க என்ன வந்திருக்கு, அமரு நஹி. என்ன வரும், இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அமர் நஹிக்குள்ள. அந்த தொலைப்புக்கும் ஜவாப் வரும் இல்லையா, செய்யாதப்பா செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்கல்ல, மக்களுக்கு உதவி செய், மக்களுக்கு கண்ணியம் செய், உனக்கு கண்ணியம் செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா இந்த இடத்துல இத நஹியாதற்கு இங்க அமரா வந்திருக்கு. இங்க லம்மா வரும், இங்க என்ன வருமோ அது வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த தலைப்புக்கு என்ன ஹரக்கத் வருமோ அது வரும். லம்மா மோஸ்ட்லி லம்மா தானே வரும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா, பாயிண்ட் என்ன இந்த படத்துல, இந்த ஜவாபு தொலபையே ஷர்த்தோட ஜவாபாக மாற்ற முடியும். ஓகேவா? ஜவாப் தொலபை என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், மாத்த முடியும். மாத்த முடியும்னா என்ன கண்டிஷன்னா, முன்னாடி இன்னும் சேர்த்தா அர்த்தம் மாறாம வருதான்னு பாருங்க. அர்த்தம் மாறாம வந்தா மாத்திட்டு அங்க ஷர்த்துக்கு ஹைட் முன்னாடி சொன்னாங்கல்ல, ஷர்த்தை டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ம் வைக்கலாம், அந்த மாதிரி செய்யலாங்கிறாங்க. அதாவது ஷர்த்து ஜாசிமா யாராபுகா மத்தா யாத்தி ரபியு இஸ்ராயில் அல் குஃபன ஐயான ஐன அண்ணா ஐயு ஐயு கைஃபமா மண். இல்ல இருங்க, இது என்னன்னு பார்ப்போம். காய்தா நிறைய வருது. அதாவத்து ஷர்த்துன்னா தோடபு அதாவத்து ஷர்த். فإن دلت أداة على الزمان ومكان كانت في محل النصب ظرف زمان ومكانية وفعل الشرط إن كانت تاما ولغيره وإن كان ناقصا. So إن دلت
من دلت أداة الحدث كانت مفعولا مطلقا لفعل شرط. இல்ல, இது நம்ம இன்ட்ரோ கிடையாது, இது இன்னும் இன்டெப்த் தான். தோரபு அதவாத்து ஷரத், இந்த அதவாத்து ஷரத்துக்கு என்ன ஹரக்கத் செய்யும் அதாவது ஷரத் எல்லாம்ங்கிறாங்க. ரபி எப்ப வருமோ நாங்க காட்டன் என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். ஐயான துத்தின பக்தியும் எத்தி முகிந்து. ஓகே, இதுல என்ன பாயிண்ட்? இந்த அல்லத்துல அதாத், ஒருவேளை இந்த அதாத் வந்து ஜமான் மக்கான சொல்லுச்சுன்னா கானாத் மகளின் நசபு, நசபுடைய மகல்ல இருக்கும். அலா லர்ஃபியத்தின் மக்கானத்தில் ஷர்த்த இன்டான தாமன் உனக்கு தேவையில்லைங்கிற நாக்கிசோ தாமோ அந்த பாயிண்ட் தேவையில்லை. இலா தல்லத் அலல் ஹதஸி கானத் மஃபூலன், ஒரு ஹதஸ் மீது தேவைப்படுச்சுன்னா அது மஃபூலா, மஃபூல் முத்லகா இருக்கும். ஃபாலி ஷர்த்து, ஃபாலி ஷர்த்துக்கு அது மஃபூல் முத்லகா இருக்குமா? இங்க என்ன 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் போட்டுருக்கீங்க? அதவாத்து ஹாதா நவுதிய மத்தா ஐயான ஜமான் அமின அண்ணா ஐசமா லில் மக்கான் வல் முதாஃப். ஓகே, அதாத்து ஹாதா நவ் ஹிய முதாஃப் இலல் மஸ்தர். இன் தல்லத் அலல் ஹாலி கானத் மஹல்லின் நஸபி, ஹால் மீது சொன்னால் மஹல்ல நஸபுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இன்கான ஃபாலு ஷர்த்து தாமன். ஓகே, தாமா இருந்தாலும் நாக்கிஸா இருந்தாலும் சரி. இன்கான ஃபாலு தாமன் வ ஹபரன் லிஃபாலி ஷர்த் فإن دلت على ذات كان في محل رفع أنها مبتدأ. ஒருவேளை தாத் நீ சொன்னா ரஃபாவுல வந்திருக்கும் முப்ததா அடிப்படையில. இது நம்ம முன்னாடி பார்த்தது இல்லம்மா, இது இப்போதைக்கு வேண்டாம், போனோம்னாலும் இது படிக்கிறோம்னா பொறுமையா தான் பார்க்கணும். அப்புறம் வேணா பார்ப்போம், இப்போதைக்கு இது பண்ணுது. செய்யாது. லவ் லவ்டா லொம்மா லம்மா குண்டமா இதுதான் அம்மா. நீ பாருங்க அங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல 4 லாம் தானே படிச்சோம். லவ் லவ்லா குள்ளமா லவ் லவ்மாவே படிக்கல. இங்கே பாருங்க, அதுதான் புக் பார்க்கணும் அப்படிங்குது. சில நேரம் எத்தனை லாம் வருது, மொத்தம் 5 லாம் வருது. லவ் லவ்லா லவ்மா லம்மா குள்ளமா 5 லாம், 4 லாம் இல்ல. ரெண்டாவது இதா தனியா படிச்சோம், அம்மாவும் வருது. மொத்தம் ஜஸ்ம் செய்யாது என்னென்ன சொல்லுங்க? 5 லாம். குள்ளமா அவ்வளவுதான். அப்புறம் இதா அம்மா, இதா தனியா அம்மா தனியா. ஓகே, இந்த இதுல தான் ஓகே. லவ்ல நீலு லவ், இதா இங்க வரல. இதாக்கு அப்புறம் இது ஒண்ணு வரும். சரி வேணாம், அவ்வளவு யோசிக்க வேணாம். நாளி வரும் முலாலி வராது. வேணா பார்த்தேன் கீழே வருது பாருங்க. லவ் இஃபில் இம்தினால் ஜவாபில் இம்தினால் ஷர்த்தி, லவ்லா லவ்மா சொல்லுல்லானே அல்ல இம்தினால் ஜவாபில் இது ஷர்த். லம்மா குல்லமா வர்ஃபானில் இல்மாலி வலா இல்மிமா இல்ல சாலுல் மாலி. சரிங்க, லவ்லா லம்மா குல்லமா மாலிக்கு தான் வரும், லா இல்மிமா இல்ல சாலுல் மாலி தான் ஆன்சரா வரும். இதான் லர்ஃபுல் ஜமானி முஸ்தப்பு லா இல்மா சாலு பாஹிரா முஸ்தப்பு. இம்மாக்கு இது போனோம்னா உள்ள போகணும், இது வேண்டாம். இது அவ்வளவுதான். 5 லாம் தர்சனம் செய்யும் செய்யாது. சரி, எனக்கு இந்த பாடம் ஒரு தடவை நான் தனியா பார்க்கணும், பார்க்காதான் என்னங்கிறது தெரியும். நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலா இது இதுதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் இத சிம்பிள் தான். இங்க பாருங்க, இது அந்த 5 5 5 இல்ல 7 ஜஸ்மும் செய்யாது. 7 ஜஸ்மும் செய்யாது என்னன்னு சொன்னாங்கல்ல, அது அல்லாம மிச்சது எல்லாமே ஜஸ்மு செய்யும்.
அப்ப என்னென்ன தசம செய்யும் போது என்ன மகல்ல வரும் அப்படிங்கிற இதை சொல்ல வர்றாங்க. இதை நம்ம பார்க்கணும். இந்த நசல் மஹல்லால இருக்கு, முத்துல இருக்கு, மஹல் நசல்ல ரஃபால இருக்கு அப்படிங்கிற தெரியணும்னா அது உள்ள போகணும். உள்ள போனோம்னா இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் உழப்பு. சரி போ, ஷர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்கணும்னா இது காணவியா காணவியா அவ்வளவு. ஓகே, இதுதான் இதுல இன்னொரு பாடம் இதுல பார்க்கணும். சங்கா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லுங்க. நம்பர் பார்த்தாச்சு. இல்ல நம்ம எழுதின பாடம் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பாடம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஞாபகம் இருக்கு. என்னது என்னது? ஆமா. இப்போ எதை வச்சு சொல்றேன்னா, போன தடவை எதை வார்த்தை கேட்டாங்க? ஹமாவா ஹமாவா ஹலாவோ. இதோட சுலாசி என்னன்னு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபதஹ யஃப்தஹுவா, சமீ யஸ்மவுவா, ஃபரிய அது எதுல வருது? இந்த பாடம் பெரிய கஷ்டம் இல்ல. அந்த சருத்து மாதிரி கிடையாது. இது மட்டும் இது நம்ம சிம்பிளா ஆஹா, அது ஒரிஜினல் தெரியணும். விஷயம் என்னன்னா, நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம்னு சொல்றேன் கேளுங்க. மாலி கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா எப்படி மாத்துனாங்கன்னு தெரிஞ்சிடலாம். இப்போ ஹமியா வருமா ஹமையா வருமான்னு இப்ப ஹமான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹமியவா ஹமையவான்னு எப்படி தெரியும்? அங்க இடத்துல போன தடவை அங்க இடத்துல மிஸ்டேக் ஆச்சு. அது தெரிஞ்ச மாலி தெரிஞ்சா முலாரிய போட்டுடலாம்னு வைங்களேன், ஈஸி தான். ஆனா மாலி கரெக்டா தெரியணும். வாவை எப்ப யாவா மாத்துவாங்கன்னா சிம்பிள். இருந்தாலும் ஒரு எழுத்து இன்னொரு இடத்த மாத்துறது. இதா வக்கல் அலிஃபு பாதல் லம்மி துக்லபு ஆகும். வாவுக்கு முன்னாடியும் அலிஃபுக்கும் சாரி, அலிஃபு பாதல் லம்மி. லம்மாக்கு அப்புறம் வாவ் இருந்தாலும் யாயே சாக்கினாக்க இதா வக்கத்துல யாயே சாக்கினத்தன் பாதல் லம்மி. ஸோ இது மாத்தி மாத்தி சொல்றேன். இந்த பா அலிஃபுக்கு அப்புறம் என்ன இது, எனக்கு என்ன தெரியல. லம்மாக்கு அப்புறம் அலிஃபோ, லம்மாக்கு அப்புறம் யாயே சாக்கினா தான் வாவ மாத்தாங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம முன்னாடி பார்த்தது தான். இந்த ஷாஹதன் இருக்குது இல்ல, ஆக்சுவலா அது வந்து எப்படின்னா இங்க அலிஃப் இருக்கும். இது ரைட்டுல இன்னும் தெளிவா சொல்லிடும், ஷூக்கிதான் இருக்கும், அது மாத்துவாங்க. அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சிச்சுன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம் ஷாஹத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சுலாஷில இங்க இருக்குதுல்ல ஷாஹத. இப்ப இது உங்களுக்கு கரெக்ட் எக்ஸாம்பிள் வரும்போது சொல்றேன். இது அவ்வளவுதான். இது இது ஏன் மாத்துறாங்கன்னு புரியுதா? ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? ஏன் லம்மாக்கு முன்னாடி வாவா மாத்துறாங்க? லம்மாக்கு அப்புறம் வர அலிஃபையும் யாவையும் வாவா மாத்துறாங்க. இல்ல, நான் சிம்பிள் ரூல் ஒன்று சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிளான இது என்னன்னா, அலிஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு அலிஃப் அலிஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு என்ன வரும்? அலிஃப் என்ன இருக்கட்டும் வரும் முன்னாடி. நீங்க படிச்சிருக்கீங்க, முபீனா படிச்சிருக்கீங்க. அலிஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபதஹா, வாவ் கரஸ்பாண்ட்ஸ் டு லம்மா, யா கரஸ்பாண்ட்ஸ் டு கஸ்ரா. ஒண்ணு அதுக்கு முன்னாடி வர்றதா. அலிஃப்க்கு முன்னாடி என்ன லெட்டர் வந்தா நீட்டுவோம்? அலிஃப் முன்னாடி ஃபதஹா வந்தாதான் நீட்ட முடியும். வாவுக்கு முன்னாடி வந்தாதான் நீட்ட முடியும். யாக்கு முன்னாடி இந்த அபிதால் ஏலாலோட மெயின் ஃபார்முலா அதுதான். பின்னாடி ஒரு சிலது மாறும், பட் நிறைய இந்த இந்த ஃபார்முலா மாதிரியே வரும். இப்ப வாவுக்கு அப்புறம் அலிஃபும் வந்திருக்கு, யாவும் வந்திருக்கு. சாரி, லம்மாக்கு அப்புறம். லம்மாக்கு அப்புறம் அலிஃபு வா வந்தா லம்மாக்கு அப்புறம் அலிஃபு வா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்?
ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்னவா மாத்துறோம்? யா வாவா மாத்துறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி இது என்ன? வாவை யாவா மாத்துறது. எஸ்மு. இது என்னன்னா இதா இசமல்ட்டு வாவு யாவு கலிமத்தின் காணத்து ஊலாகும்னா சாக்கினா. வாவும் யாவும் ஹியன்னு வாவு தான் அந்த இடத்துல. வாவும் யாவும் ஒரே லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை சுக்கினா இருந்துச்சுன்னா இதா உக்கா சாக்கின தாத கசரா. அந்த சாக்கின் கசராக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா அது ஓரத்துல இருந்தாலும் அந்த யாவை வாவை மாத்திடுவாங்க. இப்போ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் சிம்பிள் இதுலயே சொல்றேன். யசூதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இந்த இடத்துல எப்படி வரும்னா, சாரி இது கிடையாது. செய்யுது இருக்குல்ல, செய் வித்துன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? செய் வித்துன்னு இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அந்த நோட்ஸ் கூட எழுதி வச்சிருப்பாங்க. இருங்க. ஆமா இல்ல, நான் பாடம் எடுத்த அந்த நோட்ஸ் எடுப்பேன். அது பார்த்தா கிளியரா புரியும். அது எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப தெரியல. இருங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆக்சுவலா இதுல மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். இங்க இருக்கு. ஸ்கிரீன் கட் பண்ணிட்டு நான் திரும்ப ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, கல்புல் வாவி யா வாவா, இந்த வாவா மாத்துறது இதுதான். அது ஷூஹிதன் இருக்கு, அது லம்பா இருக்கிறதுனால மாத்திருவாங்க. மொயினின் மோனின் மாத்துவாங்க. செய்யுது இருக்குதுல்ல, செய்விதுன்னு இருக்கும். நீங்க பாருங்க, செய்யுது. இதோட சட்டம் என்ன சொன்னாங்க? இதா வக்கத் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இதா வக்கத்து வாவு ஹியனா இந்த இடத்துல வாவுன்னு இருக்கும். வாவு யாவும் ஒரே களிமால வந்தா. வாவு யாவும் ஒரே களிமால வந்திருக்கா? வந்திருக்கு. வந்து வக்கத் சாக்கினத்தன் பாதல் கசதி. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சாக்கினா இருந்துச்சுன்னு சொன்னான். கசதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் யாவ என்னவா இருக்கு? சாக்கினா இருந்துச்சுன்னா இந்த யா வாவை யாவா மாத்திருவாங்க. இந்த வாவு இருக்குதுல்ல, யா மாத்திர செய்யுதுன்னு இருக்கும். எப்படி மாறிடும்? செய்யுதுன்னு இருக்கும். அதை செய்யுதுன்னு மாத்திருவாங்க. இப்ப சத்தாவுடைய ரூல் இங்க வந்துடும். அவ்வளவுதான். ஆக்சுவலா நீயத்துன்னு எப்படிதான் ஃபர்ஸ்ட் நிவியத்துன் வாவு யாவும் வந்திருக்குது. வாவும் யாவும் லெட்டர்ல வந்து அது ஃபர்ஸ்ட் லெட்டர் சுக்குனா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடுவாங்க? இந்த வாவு யாவ மாத்தி. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, இது சமத்தில் வாவு யாஃபி களிமத்தின் ஒன்னா வந்திருந்தா அர்த்தம். எது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்டா வாவு ஃபர்ஸ்டாங்கிறது இங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் சுக்குன் இருந்தா போதுங்கிறாங்க. இப்ப இங்க யாவும் வாவும் வந்திருக்கு. இங்க வாவு இங்க வாவு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. யா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சுக்குன் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அந்த வாவா யாவா மாத்திடுவாங்க. வாவா யா மாத்திரம் இன்னொன்னு டிஃபால்ட்டா யா தான் இருக்கும். அங்க என்னது? இன்னும் டிஃபால்ட்டா யா தான் இருக்கும். அந்த யாவை என்ன மாத்திரும்? சுக்குன் வச்சு மாத்திடுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் நான் தான் வேற அவ்வளவுதான். முட்டு தரீஃப்னா அந்த ஓரத்துல வர்றது அர்த்தம். எஸ்மூன் இருக்குது இல்ல, அது சாரி எஸ்மோ இல்ல, சாமி. இது சாமிவ்னு இருக்கும். எஸ்மோ வந்து ஒரிஜினல் வேர்ட். வா வந்து என்னது? ஒரிஜினல். அத சாமின்னு மாத்தும்போது சாமிவ்னு இருக்கும். சோ இது கசராக்கு அப்புறம் வா வர்றதுனால கசரா எந்த லெட்டருக்கு வரும்? கசரா எந்த லெட்டருக்கு வரும்? யா வர்றதுனால மாத்தி. அவ்வளவுதான் இந்த பாடம். இங்க விஷயம் இது இல்ல. இருங்க வரும். அடுத்து வாவை யாவே ஹம்சா மாத்துறது. எப்ப மாத்துவாங்க? ஐடியா தான் சொல்லுங்க பாப்போம். இப்ப மேல படிச்சதுனால இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். வாவை யாவை எப்ப ஹம்சாவை மாத்துவாங்க? இதா தாக்கல் இப்ப துவா துவா வேன் இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரிஜினல் எப்படி வரும்னா, அது எழுதலையோ, மிம்சானும் ஆதியும் ஆதியே எழுதியிருக்கேன். ஆமா. இல்ல இல்ல, அந்த ஹரக்கத்தை கவனிச்சு மாத்தணும். அதான் விஷயம். இதாம அந்த டேபிள். இந்த டேபிள்ல படிச்சாலே சம்மரி லெசன் எப்பயோ போட்டு வச்சேன். இப்ப ஈஸா வந்து பாருங்களேன். டோட்டலி 9 சேர்ந்து வா வந்து ஒரு இடத்துல மாத்துவாங்க. யா வந்து 4 பிளேஸ்ல மாத்துவாங்க. யாவை 4 பிளேஸ் மாத்துவாங்க.
இந்த டேபிள பார்த்தா கூட போதுங்க. கல்குல் அலிஃபி வல் யாவி யாவை அலிஃபு வாவா மாத்துறது ஃபர்ஸ்ட் பார்த்தது. வாவை யாவா மாத்துறது. வாவை யாவையும் முத்தரிப்புல இருந்தா இது ஹம்சாவா மாத்துறது. துவாவன்றது துவான்னு மாறும். சாவிதுன்றத சாயிதுன்னு மாற்றுவாங்க. இதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருந்தது. அடுத்த வாவையால அலிஃபா மாத்துறது. இது கவலா கால இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இதுல எந்த விஷயம் அப்படின்னா, இதுல கவனம் வைக்கிறீங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன். இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது ஒரிஜினல் எந்த இதுல வரும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும். இங்க உங்களுக்கு ஓகேவா? இது இருக்கட்டும். இப்ப இது துவாவன் இருக்கும், துவான்னு மாத்துவாங்க, அவ்வளவுதான். இந்த மூணாவது சாவிதுன்னு இருக்கா, சாயிதுன்னு மாத்துவாங்க. ரூல். ஆக்சுவலா இங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதைத்தான் பார்த்தோம். அந்த முக்கியமா இது எதை மாத்துவாங்க அப்படிங்கறத விட, அது என்ன வசன்ல வரும் அப்படிங்கறத தான் கவனிக்கணும். இதெல்லாம் ஆரம்பத்துல பண்ணணும். அதிகமா ரெண்டே வசன் தான். வரவ நசரன்னு நினைக்கிறேன். இருங்க பாருங்க. துக்ள வாவு யாவ ஹம்சா இதா தரத்து அகதுகுமா பாதல் அலிஃபு. அலிஃபுக்கு அப்புறம் வாவு வந்துச்சுன்னா தரஃப்னா என்னன்னு சொன்னேன். தரஃப்னா என்ன? தரஃப்னா ஓரத்துல வர்றதுன்னு அர்த்தம். ஓரத்துல வந்துச்சுன்னா கடைசியில துவாவன்னு இருந்துச்சுல்ல, அது அது வந்துச்சுன்னா அதை மாத்த அப்படி. வாவு வந்துச்சுன்னா அது ஹம்சாவை மாத்திடுவாங்க. துக்ளபுல் வாவு யான் வாவு ஹம்சாவை மாத்துவாங்க. இப்ப இஸ்மி ஃபாயில் அஜ்வஃப்ல அஜ்வஃப் தெரியும்ல, மிசால அஜ்வஃப் நாகிஸ் ஞாபகம் இருக்கா அமீராக்கு? ஆ? ம். அதான் ரிவிஷனுக்கு தான் இந்த பாடம் இப்போ. ரிவிஷன் மைண்ட் செட்டுக்கு வாங்க. புதுசா படிக்கிற மைண்ட் செட் வந்தீங்கன்னா கஷ்டம் தான். நான் ரிவிஷன் மைண்ட் செட்லயே தான் போயிட்டு இருக்கேன். ஆலிஃப் ஓகே, இது பார்த்தாச்சு. ஹர்ஃபுல் மத்து ஜாயித் துக்லபு ஹம்சத்தன் அவள் இந்த வக்காத்து ஜமை பாதல் அலிஃப். சரி, முன்தர்ஜுமோ இதுதான் சொன்னேன் போதும். அது ஒன்று வரும். இது ஈஸி தான். இது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். பத்தாக்கு அப்புறம் வாவோ யாவோ மட்டும் அலிஃபா மாட்டுவாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நான் பார்த்தது இது வேற. இந்த கல்குல் வாவி வழியாகி இந்த வசன்ல இஸ்தால வசன்ல மட்டும் இது மாறும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்க அந்த வசன் வர்றது எங்க வரும் அப்போ? இந்த இஃப்தார வசன் வர்றது மட்டும் அது மாதிரி இதா இஸ்தகம. இது ஈஸி தான். இது ஒன்றும் ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்றேன். லேப் தான் ஏதோ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றேன். அந்த படம் பின்னாடி வருதான்னு தெரியல. அஸ்ல வாசி வழக்குன்னு ஹர்ஃபுல் இல்லாம இருக்காரு சொல்லிட்டு அது. அந்த நேரத்துல இது நசர பாப்ல வரும், லரவ பாப்ல வரும், பாப சொல்லுவாங்க. இது பாத்துக்கங்க, அஸ்மாவுல் அஃபால். இது இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நான் ஒண்ணு தேடும் போது இன்னொன்னு கிடைக்குது இதுல. இந்த ஹைஹாத்த இதெல்லாம் என்ன இது? ஃபேல் கிடையாது. இது
அஸ்மாவுல் அஃபாலும்பாங்க. ஆக்சுவலா இஸ் மாதிரி இருக்கும். வெர்பு அர்த்தம் தான் இருக்கும். உஃபின், சஹ்னா, ஸ்லோ, அலைக்கனா என்னென்ன கீழே சொல்லுவாங்க பாருங்க. ஆக்சுவலி எதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாலி வசன்ல மட்டும் நம்ம எதனாலும் செய்யலாம். ஓகேவா? காயிதா மட்டும் சொல்லுவாங்க. இஸ்முல் ஃபாலுக்கு ததுல் அலா மானல் ஃபால் லா தகுல் அலாமத்து. இஸ்முல் ஃபாலுங்கிறது வெர்புடைய மீனிங் தவிர ஆனா இஸ்மா தான் இருக்கும். வெர்பா இருக்காது. ஹைசு சமனஹு சலாஸ் அக்ஸாம். அது வந்து 3 காலங்களையும் குறிக்கிறது வரும். இஸ்முல் ஃபால் வரும், இஸ்முல் ஃபால் மாலி, இஸ்முல் ஃபால் மாலி வரும், முதாரி வரும், அம்ரு வருங்கிறாங்க. இது மாலி முதாரி அம்ரு தான். இந்த அம்ரு அலைக்க நப்சக் இது அம்ரு தான். இதை பார்ப்போம். இது முர்த்தஜல் மன்கூல். இது நமக்கு அங்க பெருசா கேட்க வாய்ப்பு இல்ல. மின் ஹைஸ் வல்லாஹுல் கிஸ்மான். இது முர்த்தஜல் மன்கூல்னு சொல்லுவாங்க. முர்த்தஜல்னா அதுவே வர்றது. ஃபர்ஸ்ட் 2 தாய்ஃபால வந்தது. 3ஆவது நாம உருவாக்குறது மன்கூல். அவ்வளவுதான் இதுல. யுசாவு ஃபேல் முதாரி அல அம்ரில் வசனி குல்லு ஃபேல் சுலாசி முசரிஃப் தாமான எல்லாத்தையும் நம்மளே செய்யலாம் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைகள் கீழே வரும். இங்க பாருங்க. இந்த வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. புத்த ஆனன் அப்படின்னா பத்தவு ஸ்லோவா இருக்குது. எதெல்லாம் மாலியோட மீனிங் தரும். சரான்னா ஸ்பீடா போயிட்டான். வஷ்கான், சத்தான தூரமா போயிட்டான். பாவுட தூரமா. முலாரிக்கு கது அப்புறம் கத்து எக்ஸி போதும். ஜெஹ், பஹ், வா, வாஹா, வா இதெல்லாம் முலாரி அர்த்தம் தரும். அம்ரு தான் நிறைய வரும். இலைக்க, பல, அமாமக்க இதெல்லாம் மாறாது. இதெல்லாமே முர்த்தஜல்னு சொல்லுவாங்க. ஹை, அக்மில் வான்னு அர்த்தம். ஹையா, ஆமீன் சொல்றோம்ல, அதுவும் அஸ்மாவுல் அஃபால் தான். இத்தஜிபுன் ஏற்றுக்கொள்வாயாகன்னு அர்த்தம். இந்த இதெல்லாம் அமரு. இதெல்லாம் முர்த்தஜல். மன்கூல் எதுன்னா அந்த 3வது இந்த இது வந்து நம்ம நார்மலா தாமான எழுத்துல இருந்து நம்ம என்னன்னாலும் செய்யலாம். கதபல இருந்து கதாபி ஃபாலி வசன்ல வரும். கதாபி அப்படின்னா எழுது. தஃபாய் அப்படின்னா ஸ்டாப். சமாயி அப்படின்னா ஃபாய். சமையல இருந்து சமாயி கேளு. ஷராபி அப்படின்னா குடி. அக்காலினா சாப்பிடு. அது நம்மளே செய்யலாம். ஓகே, பட் கிராமர் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓரளவு இந்த பாபு கண்டுபிடிக்கிறது நான் முடிஞ்சு தேடி சொல்றேன். இவ்வளவுதான் வரும். ஓகே.